ஏற்கனவே ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில சாதிய பெருமையா பேசிய ஒரு இளைஞர் இந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. பழைய நிகழ்ச்சியில நாங்களா ராஜ பரம்பரை, நாங்க நடந்தாலோ இல்ல உட்காந்தாலோ எங்களுடைய தோரணையே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சாதிய ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. எனவே இவர் இப்படி பேசினதுதான் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே இவர் பேசினதும் இவர் நடந்து காட்டினதும் மீம் டெம்ப்ளேட்டா சோசியல் மீடியாவில் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த சமயத்துல தான் இவர் இந்த நிகழ்ச்சியில பேசிய விஷயம் தான் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, போன முறை இங்க கலந்துக்கும் போது நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன் அப்படின்னும், ஆனா இப்பெல்லாம் நான் சாதியை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் கடந்த நிகழ்ச்சியில ஒரு அக்கா நல்லா பேசியிருந்தாங்க, அப்ப நான் புரிஞ்சிக்கவே கிடையாது, ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கும் நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. எனவே இதை தொடர்ந்து தான் நெறியாளரான கோபிநாத் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, முன்னாடி இந்த பரம்பரை பவர்ஃபுல்லான பரம்பரை ஆண்ட பரம்பரைலாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்பவும் அதே மனநிலையில தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படிலாம் இல்லைங்க, அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஒட்டுமொத்த அரங்குமே கை தட்டுது. எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தான் பலரும் அந்த இளைஞருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.